ரக்வானை நகரில் அமைந்துள்ள ஆயுர்வேத வைத்தியசாலையில் 107 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய கட்டடத்துக்கான அடிக்கல்லை பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று நாட்டினார். அத்துடன் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளுக்கு அமைய கொடகவெல்ல பிரதேச சபைக்குட்பட்ட ரக்வானை வடக்கு பெரிய பாராவத்தை ஸ்பிரிங்வுட் தமிழ் வித்தியாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள பாதை சுமார் 150 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் புறணமிக்கப்பட்டு இன்றைய தினம் பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், ரத்தினபுரி மாவட்டத்தின் பெருந்தோட்ட பகுதியில் உள்ள பாதைகளை புனரமைப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அமைய ரத்தினபுரி மாவட்டத்திலேயே 87 தோட்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற வீதிகளை புனரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தில் மாத்திரம் தோட்டப்புறங்களுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட பாதைக்கு புனரமைக்கு மட்டும் 7 கோடி ரூபாய் ஒதுக்கிது. பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய காலத்தில் சாதாரணமாக ஒரு அரசாங்கம் கடைசி அடுத்த தேர்தல் வர்ற போது தேர்தலுக்கு இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னே தான் வேலையை செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு நாங்கள் இது செஞ்சுருக்கோன்னு காட்டி ஓட்டு வாங்குறதுக்காக கடைசி காலத்தில் செய்வாங்க. நாங்கள் பொறுப்புக்கு 1 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் ஒரு பாரிய அபிவிருத்தியில் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள சகல தோட்டங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம்.